வணக்கம் பவித்ரா. அதாவது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கடந்த 16, 17 ஆகிய 2 தினங்கள் வந்து கனமழை பெய்யும் என ஆய்வு மையம் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் சுமார் 23ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. இதுக்கிடையே அந்த 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 16, 17 ஆகிய 2 தினங்களும் கனமழை பெய்து தூத்துக்குடியில் மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. எனவே இந்த தேர்வுகளை வந்து அந்த தேர்வுகள் பின்மறு தேதி அறிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த தேர்வானது, இந்த அரையாண்டு தேர்வானது நாளை துவங்கும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. எனவே இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்பொழுது அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய, அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வை வந்து இப்பொழுது எதிர்கொள்ள இருக்கின்றார்கள். அந்த தேர்வை எழுதுவதற்கு இந்த நாள் வரைக்கும், அதாவது அந்த போன வாரம் வரைக்குமே அனைத்து வீடுகளிலும் தண்ணீர் தேங்கி இருந்தது. 4-5 நாட்களுக்கு மின்சாரம் இல்லாமல் தடைபட்டிருந்தது. எனவே மக்கள் அந்த மாணவர்கள் யாரும் பாடங்களை படிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் இப்பொழுது நாளை இந்த தேர்வை அறிவித்துள்ளார்கள். இதற்கிடையே நிறைய மாணவர்களுடைய வீடுகளில் அவர்களுடைய புத்தகங்கள் அனைத்தும் மழையில் நனைந்து விட்டது. ஒரு சில இடங்களில் புத்தகங்களே தண்ணீரில் அடித்து சென்று விட்டது. இந்த போன்ற பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த தேர்வை வந்து பொதுமக்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு தேர்வு இல்லாமல், அதாவது அவர்களை பாஸ் செய்யலாமா என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. அதாவது மிகவும் பாதிக்கப்பட்டு தண்ணீர் இல்லாமல் போய் தண்ணீரை அடித்து சென்று புத்தகங்களே இல்லாமல் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஏதாவது அரசாங்கம் ஒரு அறிவிப்பை அறிவிக்க வேண்டும் என்பதாகவும் கோரிக்கை எழுந்துள்ளது. இப்பொழுது இந்த நாளை அந்த தேர்வு துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுதான் இப்பொழுது ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலுக்கு நன்றி ராஜா சாலமன்.